ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் யூஆர்என் நம்பர் வச்சு எப்படி நம்ம ஆதார் கார்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது வித்து வெரிஃபிகேஷன் டிக், அதாவது நம்ம க்ரீன் டிக்கோட எப்படி யூஆர்என் நம்பரை வச்சு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது பார்த்து. யூஆர் நம்பரை என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ரெக்வஸ்ட் நம்பர். இப்போ நம்ம ஆதாரில் எதுவும் கரெக்ஷன் அப்படி பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர் ஒன்று இருக்கும், அதாவது அப்டேட்டட் ரெக்வஸ்ட் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பரை வச்சு நம்ம ஆதார் நம்பர் இல்லாமல் எப்படி யூஆர்என் நம்பர் மட்டும் வச்சு ஆதார் கார்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா மை ஆதார் அப்படின்னு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆதாரோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மை ஆதாரை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர், இதில் டவுன்லோட் ஆதார் கொடுத்துக்கோங்க. டவுன்லோடில் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ரோல்மெண்ட் நம்பர் ஐடின்னு பார்த்தீங்கன்னா புது கார்டு அப்ளை பண்ணும்போது தான் என்ரோல்மெண்ட் ஐடி வரும். நம்ம ஆல்ரெடி இருக்கிறத அப்டேட் பண்ணோம்னா யூஆர்என் நம்பர் தான் கேட்கும். அதனால் நம்ம இப்போ வந்து யூஆர் நம்பர்ஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூஆர்என் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. யூஆர் நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன், அதாவது நம்ம அப்டேட் பண்ணும்போது கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே கொடுத்துருப்பாங்க ஒரு 14 டிஜிட்டில், அதான் அந்த யூஆர்என் நம்பர். அந்த யூஆர் நம்பர் டைப் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யூஆர் நம்பர் கொடுத்துருக்குறது. அந்த யூஆர் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. யூஆர் நம்பர் டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு, என்றைக்கு அப்ளை பண்ணிங்க டேட்டுங்கிறதும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே யூஆர்என் பக்கத்துலேயே நம்பர் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டையும் கொடுத்துருக்கோங்க. டேட் கொடுத்துட்டு டேட் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்கோம். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் பாங்க இந்த என்ரோல்மெண்ட் டேட் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. டைம் எந்த டைமுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் நினச்சிக்கிங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணிவிட்டு வெரிஃபை டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் பண்ண ஆதார் ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமோட, அது ஆதாரோட நேமோட கரெக்டாக இருக்கிற நேமோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கேபிட்டல் லெட்டர் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பிறந்த வருஷம் இயர் மட்டும் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்காது, கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து எப்படி நம்ம டிக் மார்க்காக பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஃபைலை வந்து உங்கள் லேப்டாப் அப்படி அடாப்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபைல்கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் அடாப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் கேட்கும். அது வந்து அடாப்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடாப்டரில் ஓப்பன் ஆகும். அடாப்டர் பாஸ்வேர்டு கேட்கும். அது நேமையும் ஃபஸ்ட் 4 டிஜிட்டையும் இயரிங் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து அந்த சிக்னேச்சருங்கிறது கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க்கில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு காமிக்கும். ரைட் கிளிக் பண்ணிட்டு வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் டிக் வந்து. இதுதான் யூஆர் நம்பர் வச்சு நம்ம எப்படி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.